அப்பா சொல்லியிருக்கிறாரு, என்னால நீ பிறந்திருக்கிறப்பா நீ ஜெயிக்கிற ஆளுன்னு சொல்லியிருக்க. ஏன் எனக்கு இப்படி இருக்குதுன்னு நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல. அப்பா சொல்லியிருக்கிறாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும். அப்ப சொன்ன வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம், மேல வரலாம். அப்படி வருவதற்கு தான் ஒரு யுக்தியை கொடுக்குற, ஒரு பெரிய பவரை கொடுக்குறாரு. விசுவாசம் என்கிற ஒரு பவரை என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஆமென். மலை போன்ற ஒரு பிரச்சனை இருக்குது, அதை என்னால தகர்க்கவே முடியல, ஒன்றும் பண்ண முடியல, என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லும் போது அப்பா சொல்றாரு, நீ மலையை பார்த்து பேசணும். பிரச்சனையை பார்த்துட்டு பிரச்சனை நம்மளை பயன்படுத்திட்டு இருக்குது, அது பெருசா தெரியுது இல்லைங்களா? அந்த பிசாசு பிரேத கலர், பிசாசு பிடிச்சவன் பிரேத கலர் நின்றுட்டு கல்ல தூக்கி நிக்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு ஜாக வாங்குறாங்க இல்லையா? ஏன்னா அவனை இது வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பெருசா பார்த்துட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் யாரும் போனதே கிடையாது. ஆனா இவர் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாரு. ரொம்ப விலை கொடுத்து என்ன பண்றாரு, வாங்குறாரு. ஏன்னா அங்க ஒரு தீர்வு வேணுங்கிறாரு. இன்னைக்கு நமக்கு அப்பா சொல்றாரு, ரொம்ப நான் விலை கொடுத்து நான் வாங்குறேன், அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போறேன். பைபிள் காரங்க எடுத்துக்கலாமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்போ அழகாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார்னா, அந்த வார்த்தையில் தான் எனக்கு வெற்றி இருக்குதுன்னு அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனால தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வார்த்தையை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அதை விட்டு வழி விலகணும்னா வாழ்க்கை மாறி போயிடும், வேற எங்கேயாவது என்ன பண்ணிடும், போயிடும். ஆனால் அதை விட்டு விலகாதபடி இல்லையா, அது சொல்கிறானே, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. இப்போ விலகாமல் இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். சொல்லுங்கள் பக்கத்தில், விலகாமல் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். வார்த்தை விலகாமல் இருந்துச்சுன்னா ஆமாம் ஆமாம். அப்போ வார்த்தை விலகாமல் இருந்துச்சுன்னா எப்படி, அந்த ரயில்வே ட்ராக்கில் அந்த ட்ரெயின் வந்து ட்ராக்கில் சரியாக போச்சுன்னா சரியான இடத்த போய் என்ன பண்ணும், அது சேரும். ஆமென். இப்போல்லாம் டெக்னாலஜி மாறி வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். பஸ்ஸை கூட ட்ரெயின் ட்ராக்கில் ஓட்டலாமா பஸ்ஸை. ஆமாம், என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இதை விட இன்னும் ஆச்சரியமான காரியத்தெல்லாம் பார்த்தேன். அப்போ சவுத் ஆஃப்ரிக்கான்னு நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்திருக்கார் பாருங்கள். அவர் வந்து விபத்தில் அவர் 2 காலும் போயிடுச்சு போல் இருக்கு. கால் போனவுடனே அவருக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்கு. அவருக்கு அந்த வேலையில் திரும்ப பயன்படுத்துவதற்கு ஒரு உதவியை யாராவது வைக்கணும்னு பார்த்தோம்னா, உதவிக்கு யாரை வைக்கலான்னு பார்த்தோன்னா ஒரு குரங்கை வச்சுக்கிறாங்க. அந்த குரங்குக்கு அவர் ட்ரைனிங் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இதை ஆன் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை போடணும், இப்படி செய்யணும், போகணும் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். அது கற்றுக் கொடுத்து நல்லா கற்றுக்குச்சான். ஒரு நாள் வந்துச்சான், அது ஒரு ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துச்சான், அரசாங்கத்துக்கு சம்பளம் வாங்கிச்சான். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த பயிற்சியானது அது ஒரு வேலையை செய்துக்கிட்டே என்ன பண்ணும். இங்கே நம்ம அப்படி தான் படிச்சுட்டு அப்படியே கடந்து போனோம்னா அதில் பலன் இல்லை. நிறைய பேர் படிக்கிறதும் இல்லை, அது கேட்குறதில்ல, அவங்க பலன் இல்லாமல் வாழ்ந்துடுறாங்க. ஆனால் படித்து கேட்குற நாம் அதை தொடர்ந்து பயிற்சிக்குள்ளார செல்லணும். அப்படி பயிற்சிக்குள்ளார செல்லும்போது அந்த பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்து போகும்போது தான் அதில் ஒரு பெரிய வெற்றி அடையவே முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ இங்கே சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். அதனால் வரக்கூடிய எதிரான காரியத்தில் நான் பார்க்கும்போது பயந்துட்டோ அஞ்சிக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, எங்கள் அப்பா என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும், அதை நான் பின்பற்றினாவே போதும். அப்போ சொல்கிறார் பாரு, என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வாயானால். அப்படின்னா என்னென்னா, அதுக்கு அந்த வார்த்தையை நம்பி நீ அதை கீழ்ப்படிஞ்சு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த 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 கீழ்ப்படித்தல் தான் உனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து என்ன பண்ணும், சேர்க்கும். அப்போ இங்கே அப்பா சொல்லியிருக்கிறாரு, என்னால் நீ பிறந்திருக்கிறப்பா நீ ஜெயிக்கிற ஆளுன்னு சொல்லியிருக்கிறாரு.
அப்போ நான் வந்து இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு ஏன் நான் தோற்று போகிறேன், ஏன் இப்படி நான் கஷ்டப்படுறேன், ஏன் எனக்கு இப்படி இருக்குதுன்னு நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா சொல்லியிருக்கிறாரு, தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும். அப்போ சொன்ன வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம், மேலே வரலாம். அப்படி வருவதற்கு தான் ஒரு யுக்தியை கொடுக்குற, ஒரு பெரிய பவரை கொடுக்குறாரு. விசுவாசம் என்கிற ஒரு பவரை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாராமே. அப்போ தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குன்னு சொல்லும்போது எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் பிறந்திருக்கிறேன் ரைட்டு, எப்படி நான் ஜெயிக்க முடியும்னு சொல்லும்போது தான் விசுவாசத்தை நமக்கு என்ன பண்ணுறார், அவர் கொடுக்குறாமே. அப்போ தேவனால் பிறந்த நாம அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். ஆமே. அப்போ விசுவாசம் செயல்படுவதற்கு வார்த்தை அவசியமாய் இருக்குது. அப்போ வார்த்தை இல்லாமல் விசுவாசம் இருக்கிறது உலகத்தில் இருக்கிறவங்களுது. உலகத்தை நம்புகிறாங்க இல்லையா, நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டால் ஏதோ சகுனம் சரியில்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, கடந்து போயிடுனா நம்ம அப்படி கடந்து போகிறவரல்ல. நமக்கு சூனியமோ நமக்கு என்னது செய்வினியோ நமக்கு ஒன்றும் பலிக்காது. நமக்கு ஒன்றும் பலிக்காது, வார்த்தை மாத்திரம்தான் பலிக்கும். அப்போ இது பலிக்கும் அதெல்லாம் இல்லை, நமக்கு எதுவுமே கிடையாது. அப்போ நான் ஏன் ஜெயிக்க முடியலன்னா, நான் விசுவாசத்தில் வாழ தெரியல. அப்போ விசுவாசத்தில் வாடுறது நான் என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப படிக்கணும், கேட்கணும். அப்படி அப்போ தான் விசுவாசம் என்ன பண்ணும், வரவே ஆரம்பிக்கும். நீங்கள் வேணால் இது ஒரு சவாலாகவே எடுங்க. சவாலாக எடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க முடியும். நீங்கள் இந்த வேலை பார்த்தீங்க, அந்த வேலை பார்த்தீங்க, இப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சீங்கலாம் யோசிக்க வேணாம். நீங்கள் என்ன வேலை செய்தாலும் எப்படி இருந்தால் கூட இந்த கர்த்தரை வார்த்தை நம்பி இருந்துட்டீங்கன்னா, அது எப்படியாவது ஒரு வேலையை உங்களுக்குள்ளார என்ன பண்ணும், ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தையோ ஒரு சுகத்தையோ ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி தான் கொடுக்கும். அதுதான் வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தை ஒரு காரியத்தை என்ன பண்ணும், உண்டாக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம். இப்போ காலையில் பார்க்குறோம் இல்லையா, வார்த்தை வந்துச்சுன்னா ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது வார்த்தையால் எல்லாத்தையும் உண்டாக்குனார் இல்லையா. ஆனால் நம்மளை உண்டாக்கும் போது மாத்திரம் எதுவுமே இல்லாமல் உண்டாக்க சொல்லலை, வார்த்தையை கொடுத்துட்டார். அந்த வார்த்தையை வச்சு நீ என்ன பண்ணலாம், உண்டாக்கலாம். அப்போ இன்னைக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். கொடுத்த வார்த்தையை நம்பி நான் செயல்படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? அப்படி விசுவாசம் இல்லைனாலும் அவர்கிட்ட தான் கேட்க சொல்கிறாரு. யார்கிட்ட கேட்கணும்? ஆமாம், என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் இப்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னொன்று சொல்கிறார், விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணுங்கப்பான்னு சொல்கிறார். அப்போ ஏன் அப்படின்னு சொல்லும்போது சில காரியத்தை பார்க்கும்போது நம்பிக்கை இழந்துடுறோம் இல்லையா. இன்றைக்கி ஒரு தேவைன்னு வரும்போது ஒரு 10,000 5,000 சரி, ஒரு 1000ங்கும்போது பெருசாக நமக்கு என்ன பண்ணாது. சரி, ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, என்ன பண்ணுவோம், மலைச்சி போயிடுவோம். ஒரு 10 கோடின்னா அதை விட மலைச்சி போயிடுவோம். அப்போ அதெல்லாம் எப்படி நான் அதை சாதிக்கிறது, அதெல்லாம் எப்படி மேலே வர்றது? அப்பா சொல்லிருக்கிற அதை வார்த்தை நான் என்ன பண்ணுறேன், நம்புகிறேன். அப்படி நம்புறதால சில இந்த 1000ங்கள் நமக்கு ஈஸியாக மாற ஆரம்பிக்குது. அப்போ இது மாறும்போது நமக்கு தான் 1000 பெருசு, அப்பாவுக்கு 1000 பெருசு இல்லை. நமக்கு தான் லட்சம் பெருசு, அப்பாவுக்கு லட்சம் பெருசு கிடையாது. நமக்கு தான் கோடின்னா பெருசு, அவருக்கு பெருசு. அப்போ எல்லாமே அவருக்கு சிறுசு. எனக்கு எதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறனோ அது எல்லாம் அவருக்கு சிறுசு. சொல்லுங்கள், எனக்கு பெருசாக இருக்கிறது எல்லாம் அவருக்கு சிறுசு. ஆமென். அப்போ உங்களுக்கு கேள்வி வரும், அவருக்கு சிறுசு தான், எனக்கு பெருசு, அதை எப்படி நான் சிறுசாக்குறது, நான் எப்படி அதை சிறுசாக்குறது இல்லையா. அதனால விசுவாசத்தில் பேசும்போது அது சிறுசாக மாறும் இல்லையா. எவனாகிற மலையை பார்த்து, மலை எப்படிப்பட்டது, பெருசு, அதை அசைக்கவே முடியாது. அப்போ அசைக்க முடியாது, பெருசு இல்லையா. நம்ம பார்வைக்கு அது பெருசாக தான் தெரியுது, ஆனால் அப்பா பார்வைக்கு அது பெருசு இல்லை. அப்போ அதை எப்படிங்க நான் வீழ்த்துறது, மலை போன்ற ஒரு பிரச்சனை இருக்குது, அதை என்னால் தகர்க்கவே முடியல, ஒன்றும் பண்ண முடியல, என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் அப்பா சொல்கிறாரு, நீ மலையை பார்த்து பேசுன்னு. என்ன பார்த்து பேச சொல்கிறாரு? நீங்கள் பதில் என்ன சொல்லிட்டாரு, பேசுன்னு சொல்லிட்டார். நான் என்ன பண்ணணும், பேசணும். ஆமென். வேதம் சொல்கிற விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் என்ன பண்ணுறேன். அப்போ எனக்குள்ளார நம்பிக்கை வந்திருக்குதா அந்த மலை போகுன்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். நம்பிக்கை வரலன்னா பேச மாட்டோம். அவ்வளோதான். போன வாரம் விட்டு முந்தின வாரம் பார்த்தோம் இல்லையா, பிசாசை பார்த்து பேசுகிறாரு. பேசும்போது அது என்ன பண்ணுது, போயிடுச்சு. ஏன்னா அது அப்படி தான். அப்பா வந்து பேசி தான் ஜெயிச்சாரு, நானும் பேசி தான் ஜெயிக்க போகிறேன். இது வரைக்கும் வெற்றி பேசிட்டேன். சிவஜனங்கள் பேசுகிறாங்க இல்லையா, செங்கடலுக்கு வந்த பிறகு நான் எனக்கு அங்கே எகிப்தில் சாப்பிட்றதுக்கு இடமில்லை, நான் இங்கே கொண்டு வந்து அப்படி பேசுகிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாங்க பாருங்கள். நான்லாம் இருந்தால் கூப்பிட்டு எல்லாரும் ஒரே அடி அடிச்சிருப்பேன் இல்லையா. அப்பா பாருங்கள், தயவாக மன்னிச்சிருக்காரு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க பார்த்தாலும்
சோறு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, என்ன எதுக்கு பெத்த அதை பண்ணு இதை பண்ணு சொன்னா ஓங்கி பல்லாரம் கொடுத்து கம்முன்னு போய் உட்காருமோ? இல்லைங்க, அவன் தானே. நானே எம்மா சிரமம் படுறேன் இல்லையா, அப்படி தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஆனால் அங்கே அப்பா பாருங்க, ஏன்னா அப்பாவுக்கு எல்லாம் சிறுசாக தெரியுது, அதனால கம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. இப்போ எனக்கு அது பெருசாக தெரியுதா, நான் என்ன பண்ணுறேன் ங்கிறோம் இல்லையா. அப்போ அங்கே அப்பா பாருங்க, எம்மா பேச்சு பேசுனாங்க, எந்த பேச்சையும் அவர் காதலை வாங்கலை. காதலை வாங்கியிருந்தாருன்னா ஆளுவில் உள்ள விட்டு கடலை மூடிருப்பாரு. காதலை வாங்கியிருந்தாருன்னா ஆளில் உள்ள விட்டு, பார்வனை உள்ள விட்டு மூடலையா, அப்போ இவங்கள மூடிருக்கலாம்ல. எவ்வளோ அப்பா நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ நாம் வந்துட்டு போட்டுட்டு சும்மா தேவையெல்லாம் அனுப்பக்கூடாது. அவருக்கு எல்லாம் சிறுசு, அப்போ எனக்கு எல்லாம் பெருசா. அவர் எப்படி சிறுசாக பார்க்குறாரோ அதை நான் அப்படி பார்க்கணும். எப்படி நான் பார்க்கறது? மலையை பார்த்து பேசணும். அப்போ என் பிரச்சனை எப்படி சிறுசாக்குறதுன்னா, மலையை பார்த்து நான் என்ன பண்ணணும்? பேசணும். எத்தனை பேர் பேசலாங்கிறீங்க? இப்போ இப்படி பார்த்தா இது 5 ரூபா, ஆமாம் தானே? இப்படி பார்த்தாலும் 5 ரூபா தான். இப்படி பார்த்தா 5 மட்டும்தான் தெரியும், மற்றது ஒன்றும். ஆனால் இப்படி பார்த்தா 5 தெரியும் எல்லாமும். அப்போ நான் பார்க்குற பார்வையை பொறுத்து தான். நான் இது வரைக்கும் எப்படி பார்த்துட்டேன்? எல்லாத்தையும் பெருசாகவே பார்த்துட்டேன். சத்தத்தை காணுமே. அப்போ எல்லாத்தையும் நான் பெருசாக பார்த்ததால எனக்கு அது கிடைக்காம போயிடுனே முடிவே பண்ணிட்டேன். ஆனால் அப்பா சொல்கிறாரு, உனக்கு அது பெருசு தான்ப்பா, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏன் பார்வையில் அது சிறுசு. காலேஜ் சொன்னது போல கர்த்தர் என்ன பெருசாக உருவாக்கிறாரு, பிரமிக்கத்தக்க விதத்தில் உண்டாக்கியிருக்காரு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அவருக்கு எதெல்லாம் சிறுசோ, இன்னைக்கு எனக்கு அது சிறுசாக தெரிஞ்சாதான். மலையை பார்த்து பேசுனா இப்படி பேசுவேன், அது எனக்கு சிறுசு. ஏன் நான் பேசுனா அது என்ன பண்ணுறோம்? போயிடும். சத்தத்தை காணுமே. அதை எடுங்களேன், அந்த வேத பகுதி எடுங்களேன். மார்க் 11 அதிகாரம். எவனாகிலும் எந்த மலையை பார்த்து, அங்கே ஒரு மலை இருக்குது, பெருசாக ஒரு மலை என்ன பண்ணுது இருக்குது, இந்த மலையை பார்த்துன்னு சொல்கிறார். எவனாகிலும் மலையை பார்த்து சொல்லுங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. எப்படி? அப்போ ஒரு மலைகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ உங்கள் பிரச்சனை மலை போன்று நிற்குது. இப்போ உங்கள் கூட அப்பா இருந்து உங்கள்கிட்ட பேசுகிறாரு. இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த நோயை பார்த்து, இந்த பேயை பார்த்து, இப்படிப்பட்ட பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணு. அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. பர்டிகுலர் உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குதோ அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. இப்படி ரொம்ப அது உங்களை கண்ணை மூட வச்சிருச்சு. இப்படி பார்க்க வைக்க முடியல. இப்படியே பார்த்து பார்த்து கண்ணு வலிச்சு போச்சு, தலை சுத்திடுச்சு, முடியுமா முடியாதங்கிற கண்டிஷன் போயிடுச்சு. ஆனால் அங்கே சொல்கிறாரு, இந்த மலையை பார்த்து எப்படி பேசணுமா? நீ அப்படின்னா எதை? அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து. இப்போ நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு பிரச்சனை நம்மளை பயமுறுத்திட்டு இருக்குது, அது பெருசாக தெரியுது இல்லைங்களா? அந்த பிசாசு பிரேத கலர், பிசாசு பிடிச்சவன் பிரேத கலர் நின்றுட்டு கல்லை தூக்கிட்டு என்ன பண்ணுறான்? நிற்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு ஜாக வாங்குறாங்க இல்லையா? ஏன்னா அது அவனை இது வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பெருசாக பார்த்துட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் யாருமே போனதே கிடையாது. வேணாம்ப்பா, அங்கே போனால் நமக்கு அது இல்லையா, நமக்கு ஏன் வம்பு, அங்கே போவானான்னு சொல்லிட்டு யாரும் அந்த பக்கம் போகவே இல்லை. ஆனால் இவர் வம்பு விலை கொடுத்து வாங்குறாரு. வம்பு விலை கொடுத்து என்ன பண்ணுறாரு? வாங்குறாரு. ஏன்னா அங்கே ஒரு தீர்வு வேணுங்கிறாரு. இன்னைக்கு நமக்கு அப்பா சொல்கிறாரு, உன் வம்பை நான் விலை கொடுத்து நான் வாங்குறேன், அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, எவனாவது மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. எங்கே போக சொல்கிறாரு? இப்போ மலை இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஊரில் சமுத்திரம் எங்கே இருக்குது? இந்த மலை போ அப்படின்னா அப்படியே போனால் பிரச்சனை இல்லை. நீ இங்கே போவாதப்பா, இது வடுவே தெரியாத அளவு கடலுக்கு போயிடணும். நம்ம பிரச்சனை எப்படி மாறப்போகுது? அந்த பிரச்சனை இருந்த வடுவே தெரியாமல் மாறப்போகுது. ஹல்லேலூயா. இல்லைங்களா? எல்லாரும் பாருங்கள், ஒரு காயம் பட்டுச்சுன்னா அது ஒரு தழும்பு வரும் இல்லைங்களா? பிள்ளைகள் ஸ்கூல்லாம் போனவொடனே அங்கே அடையாளத்துக்கு எடுக்கும்போது இங்கே தடைப்பாங்க, தடை பார்ப்பாங்க, மச்சம் இருக்குதா, தழும்பு இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லையா? ஆனால் இங்கே சொல்கிறாரு, உனக்கு பிரச்சனையாக இருக்கிற, பெருசாக இருக்கிற, உன்னை மிரட்டுகிற, உன்னை வஞ்சிக்கிற, உனக்கு துன்பப்படுத்துகிற, உனக்கு வேதனை கொடுக்குற ஒரு காரியத்தை இன்னைக்கு வடுவே இல்லாமல் மாற்ற போகிறாங்கிறார். ஆமென். அதுதான் பர்த் ரைட்டுங்கிறது. நான் பிறந்ததுடைய அந்த அதிகாரம், அந்த காரியமே என்னன்னா, அப்பா எப்படி பேசுகிறாரோ அதே போல் நான் பேசுவேன். அப்படி பேசும்போது அப்பாவுக்கு சொன்ன வார்த்தை எப்படி அந்த செயல்படுகிறதோ அதே போல் நானும் அதை பார்த்து பேசும்போது அது செயல்படும். ஆமென். சொல்லுங்க, இருந்த இடம் தெரியாமல் என் பிரச்சனை மாறும். எங்கள் அப்பாவுக்கு
எதெல்லாம் சிறுசோ அதெல்லாம் எனக்கு சிறுசு. ஆமென். அப்போ மலையை பார்த்து நீ பெயர்ந்து, வித்தியாசமா சொல்றாரு. நம்மளாம் என்ன பண்றோம்? பார்த்து பேசு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த மாலை வேலையில நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் அப்பாவால் பிறந்திருக்கிறேனா, அப்பாவால் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா, அப்பா எப்படி இருக்கிறாரோ அதே போல இந்த பூமியில என்னை வச்சுக்கிறாரு. அப்படிதான் நான் வாழணும்னு விரும்புறாரு. அதனால இன்னைக்கு நானும் பார்த்து பேச போறேன். இது வரைக்கும் என்ன மிரட்டி இருந்துருச்சு, இது வரைக்கும் என்ன பயமுறுத்தி இருந்துருச்சு இல்லையா? இன்னைக்கு பயமுறுத்தி இது வரைக்கும் நானும் அப்படியே என்ன பண்ணிட்டேன் இல்லைங்களா? பிள்ளைய நேற்று வெளியில் கூட்டு போனோம்னா, நேற்று ஸ்டெஃபினா வாடா மாவு வாங்கிட்டு போகணும் கூட பாருங்க, அங்கெங்கேயும் நாய் இருக்குது. நான் வரேன், இங்கே ஓடுது அங்கே ஓடியாருது, பயப்படுது. ஏண்டா அப்பா வரான்டா. இதே சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் கூட நீ வரும்போது என்னதம்மா சொல்லுவ தெரியுமா? போ அப்படின்னு சொல்லுவா, அது ஓடுறோம். அப்போ என் அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை என்ன பண்ணுது உனக்கு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்? துள்ளுது, குதிக்குது, இப்படி ஓடியாருது. இந்த பக்கம் நாய் வந்தா ஓடுது, இந்த பக்கம் வந்தா. ஐயோ, நான் அப்பதான் சொன்னேன், என் கூட அம்மா பாடுபடுத்தனா கிறிஸ்டி கூட கடையில் வந்தா என்னடா படுத்தோம் நீ? என்ன இது ரெண்டும் போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்தா கதை சொல்ல வந்து என்னகிட்ட. இது என்னை அனுப்பாதையும் சொன்னேன், இதையும் அனுப்புனீங்க சண்டை பிடிக்க வந்து. ஏன்னா அம்மா ஆச்சரியம் பண்ணும். இப்போ நேத்தான் எனக்கு தெரியுது, ஏன்னா அப்பா வரேன்டா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் உன்னை இட்டு போயிருக்கேன் கடைக்கு. அப்போ அப்பயும் நியாயம் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. வரும்போது நீ என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே அடிக்க தெரியாது, சூப்போ அப்படின்னு சொல்ல உடனே அது என்ன பண்ணும்? ஓடும். அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கிற பண்ணும். எப்பா நான் ஓட்டணும், ஓடி போச்சுன்னா அது சந்தோஷம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு பாருங்க, கூடவே வர்றேன், கையை பிடிச்சிக்கிறேன், இங்கேருந்து அங்கே ஓடியாருது, அங்கேருந்து இங்கே ஓடியாது. ஏன் சுற்றி வராது? ஏன்னா அப்பா மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை. அந்த பயத்தை போக்குறேன் நேற்று. அப்போ என் புள்ள ஒரு பயத்தின் மத்தியில் தான் வாழ தவிர, அப்பா வராரு, அப்பா பார்த்துக்குவாரு. ஏன்னா என்ன பண்ணல? ஏன் தெரியுமா? அதுக்குள்ளார ஒரு சுயநலம் வந்துருச்சு. என்ன பண்ணுருச்சு? அது சரீரத்தை அது பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதான் பார்த்துக்கிச்சு இல்லை இல்லையா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் அப்பாட்ட வரும்போது சிறு பிள்ளைய போலவே அப்பா என்ன பேசுகிறார், அப்பா என்ன சொல்கிறார், அதையே கேட்டு அதையே பேசணும்னா அவருக்கு எதெல்லாம் சிறுசோ அதெல்லாம் எனக்கு சிறுசு. இப்போ கோடி பெருசா சிறுசா? வீடு பெருசா சிறுசா? காரு பெருசா சிறுசா? என்ன பிரதர், மலைய சொன்னீங்க கரெக்டு. ஆனா இதை பத்தி எனக்கு ஒன்றும் பெருசா? அப்பா சொல்றாரு, இன்னைக்கு உன் பார்வையில் எது பெருசா தெரியுதோ இது வரைக்கும் அதையெல்லாம் இனிமேட்டு சிறுசா பார்க்கணும். ஏன் தெரியுமா? நீ ஏன் புள்ள, நீ யார் புள்ள? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருடைய புள்ள. உண்டாக்கினவர் புள்ள, உண்டாக்குன மாதிரி நீ என்ன பண்ணும்? பேசணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமி உண்டாக்குன பிள்ளையா இருந்தால புள்ள போய் நின்று என்னன்னாலும் என்ன பண்றாரு? பேயை பார்த்து பேசுறாரு, கடலை பார்த்து பேசுறாரு, அலையை பார்த்து பேசுறாரு இல்லையா? வலைய போடுங்கிறாரு, வலை போட்ட உடனே மீன் வருது. ஆமா தானே? படகு நிரம்பத்தக்கதாக அமிழத்தக்கதாக வருது. ஏன் அப்படின்னா அது அப்படிதான். ஏன்னா அப்பா எப்படியோ அப்படியே புள்ள செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அப்படியே காரியம் நடந்துச்சு. இன்னைக்கு நான் மறுபடியும் அப்பாவால் பிறந்திருக்கிறேன்னா அப்பாவை போல இந்த பூமியில் அப்பா விரும்புகிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுவும் பெருசு இல்லை, எல்லாம் சிறுசு. நான் இது வரைக்கும் என் பிரச்சனைய என் கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்துட்டேன், தூரமாக வச்சு பார்க்க தவறிட்டேன். இன்னைக்கு தூரமாக பார்க்கும்போது அது சிறுசா தெரியும். அப்பா கரங்களை தட்டி கத்து நன்றி சொல்லுவோம். அப்போ வடுவே இல்லாமல் என்ன பண்ணும்? அதான் இங்கே அதை படித்தேன். எவனாகிலும் மலையை பார்த்து பார்த்து நீ பெயர்ந்து அல்லுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அவர் சொல்லும் போது என்ன பண்ணுச்சு? அந்த மலை அன்னைக்கு முடிஞ்சிச்சு, அந்த மலைக்கு வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்மளை ஆட்டி படைக்கிற மலை போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை அப்பா அன்னைக்கு கொடுக்கிறார். அது நம்ம மூலம் தான் கொடுக்கிறார். அவர் இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்மளை கொண்டு தான் அப்பா செய்வார். அன்னைக்கு செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது மோசையை கொண்டு தான் கடலை பிளந்தார். மோசே இல்லாமலும் கடலை அவரால் பிறக்க முடியும். மோசே இல்லாம யோர்தான் நதியை பிளக்க முடியும் இல்லையா? ஏன்?
அதே போல அத்தனை ஜனங்கள் இல்லாம எரிகோ கோட்டையை உடைத்தெறிய முடியும். ஆமா தானே? ஏன் உடைக்கல? ஜனங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர ஆரம்பிக்கணும், ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ ஆரம்பிக்கணும், ஆண்டவரை நம்பி வாழ ஆரம்பிக்கணும், ஆண்டவருக்காக சேவிக்க ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் அவர்களை வச்சே செய்தார். இன்னைக்கு ஏன் நம்மளை வச்சு செய்யறாருன்னா, நம்ம அவரை தொடர்ந்து பின்பற்றி வரணும்னு அவர் விரும்புறார். ஏதோ ஒரு அற்புதம் கிடைச்சிட்டு போயிடக்கூடாது, ஒரு அதிசயம் கிடைச்சி போயிடக்கூடாது. தொடர்ந்து வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சவால்களையும் சந்தித்து எல்லாவற்றிலும் மேற்கொள்ளும்படியாய் இன்னைக்கு அப்பா நம்மோட கூட இருந்து நடத்த விரும்புகிறார். எத்தனை ஆமென் சொல்றது? அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ மலையை பார்த்து நீ பெயர்ந்து, மலையை பார்த்து நீ பேசுனா அது என்ன பண்ணும்? போகும். நமக்கு என்ன சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வாயை மூடிட்டு போ அப்படிங்கிறோம் உலகத்தில். ஆமா தானே? அந்த நமக்கு வந்துருச்சு என்ன பண்ணுவான்? உண்டு இல்லைன்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளை எல்லாத்தையும் நழுவி போக வச்சு நீ உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன். கடன் அப்படி இருக்குது, அதை உண்டு இல்லைன்னு. நகைலாம் அடகுல என்ன பண்ணுது? அதை உண்டு இல்லைன்னு ஏதாவது ஒன்று. ஏன்னா அதான் அப்பாவுக்கு பிள்ளையா நான் இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. தேவனால் நான் பிறந்திருக்கிறேன், அவருடைய பிள்ளையாய் இந்த பூமியில் அப்பா என்னை வச்சுக்கிறார். அவர் ஜெயிச்சது போல என்னையும் இந்த பூமியில் ஜெயிக்க பண்ணுகிறார். அதற்குரிய விசுவாசத்தை அப்பாவே கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை பேசும்போதெல்லாம் அந்த விசுவாசம் மலையை பெயர்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும். சுவடே இல்லாதபடி என் பிரச்சனைகள் மாறும். ஆமென். இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதெல்லாம் அடுத்து சொல்கிறா பாருங்க. அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இப்படி சொல்கிறாரு, ஜெபிக்கிறது இப்படி சொல்லி கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு? அப்போ ஜெபிக்கும் போது சும்மா சந்தேகத்தெல்லாம் வராத. சும்மா ஜெபிக்க போகிறேன் சொல்லுங்களேன், ஜெபம் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சந்தேகத்தோட போவாத, வருத்தத்தோடு போவாத. நான் ஜெபிக்க போகிறேன், அப்பா பதிலை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். ஜெபம் என்பது அப்பாட்ட பேசிட்டு வருது மாத்திரமல்ல, பதிலை பெற்றுக்கொண்டு வருவது. அதனால் ஜெபிக்க போயிட்டு திரும்ப வரும்போது எந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னா பதிலை பெற்றுக்கிட்டுன்னு அர்த்தம். அதே கணத்தோடு போயிட்டு கணத்தோடு வரோம்னா பதில் பெற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். அதனால தான் உலகம் போய் பாருங்கள், சகுனத்தை பார்க்குது, பஞ்சாங்கத்தை பார்க்குது, அதை பார்க்குது, இதை பார்க்குது. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் 4 இடத்துக்கு என்ன பண்ணுது? போகுது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நின்றுடுது இல்லையா? அங்கே போய் இங்கே போய் அலை கழித்து எல்லாம் பண்ணி கடைசி வரைக்கும் அது முடிவு பண்ணிச்சு. ஒரு 4 இடத்த பார்த்து முடிவு பண்ணிச்சு. 4 இடம் பார்த்த பிறகு என்ன சொல்லுதுன்னா, இது அப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. அப்போ ஒரு 4 வருஷம் போகணும், விட்டுரு அப்படி வந்துடுது இல்லையா? இப்போ 4 வருஷம் வரைக்கும் பாடுபடுது, 5 வருஷம் வரைக்கும் பாடுபடுது. இந்த 7.5 சனின்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்துவில் இந்த 7.5 சனின்னு வந்துருச்சுன்னு அவங்களுக்கு அந்த வந்துருச்சுன்னா தலையில் கையில் காலில் இடுப்பில் பாதத்தில் இருக்குது. இந்த 7.5 அப்போ 7.5 வருஷமும் முடிவு பண்ணிருவாங்க. இது 7.5 வருஷம் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ 7.5 வருஷம் ஒரு குடும்பத்தில் ஒரு பையனுடைய வாழ்க்கை வேஸ்ட்டாகவே என்ன பண்ணும்? ஏன்னா அதை அதிகமாக நம்பிட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அத்தனை வருஷம் ஆண்டவர்கிட்ட வந்துன்னா நாம் வேற எதையோ நம்பிக்கிட்டே இருக்கிறோம். உலகம்னா அப்படி தான் இருக்கும், குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், தேவைன்னா அப்படி தான் இருக்கும், இப்படி உலகத்தை நம்பியே இருந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி நீ முடிவு பண்ணும், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள்ளுங்க. உலகம்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் என் அப்பா சொல்கிறா, திடன்கொள், நான் உலகத்தை. அப்படின்னா என்னன்னா, நீ ஜெயிக்க வேண்டிய ஆள், நீ தோற்று கொண்டு இருக்கிற உலகத்தில் தோற்று போவதற்காக நான் மறுபடியும் என்ன பண்ணல, பிறக்க வைக்கல. மறுபடியும் பிறந்ததுக்கு காரணமே என்னன்னா, நீ எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படியே அவனை மறுபடியும் என்ன பண்ணிருக்க. ஆமென். அதான் நம்மளை எப்படி மறுபடியும் அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அப்ப அழிவில்லாத வித்தினால நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய படைப்பு. தேவனால் உருவாக்கப்பட்டன்னா தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு நான் எந்த வார்த்தையை சொல்லி தேவன் கொடுத்த வார்த்தையை நான் பேசுகிறேனோ அந்தந்த வார்த்தையின்படி அது அப்பப்போ உண்டாகிட்டே இருக்கும். எது உண்டாக வேணான்னு பேசுகிறேனோ அது உண்டாக என்ன பண்ணுறோம், போயிடும். அதான் அதுக்கு முன்னாடி அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு அப்பா? பேசினார். பேது தான் சொல்கிறாரு, ரவி நீ சபித்த அத்தி மரம்னு. ஆனால் அப்பா என்ன தான் பண்ணார்?
பேசினார். சொல்லுங்க, அப்பா பேசினார். நீங்களும் வர பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அது ஒன்றும் இல்லாமல் போகும். சொல்லுங்க, அது ஒன்றும் இல்லாமல் போகும். அப்போ விசுவாசத்தை ஒரு டூலாக கொடுத்துருக்கிறாரு. அதை டூலாக நான் பயன்படுத்தினா அதில் பெரிய வெற்றி காண முடியும். சரிங்களா? அப்போ அந்த விசுவாசம் வச்சு ஏதாவது மலையை பெயர்க்கன்னு விரும்புகிறாரு. அப்போ இது வரைக்கும் மலையை பெயர்க்க முடியலன்னா நமக்கு எல்லாமே பெருசாக தெரிஞ்சிருச்சு, அதனால் பெயர்க்க முடியாத போயிடுச்சு. இன்னைக்கு அப்பா எப்படி சிறுசாக யோசிக்கிறாரோ பார்க்குறாரோ அதே போல் நான் சிறுசாக என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் ஒரு பொம்மை விளையாடுற மாதிரி அப்பா விளையாண்டுருக்கிறார். மலையை பார்த்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பொம்மை இருக்குன்னு வச்சுக்கிறோம், ஒரு மலை மரம் ஒரு பொம்மை இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், மலை ஒன்று காலாட்டி கிட்ட என்ன பண்ணுவோம், எட்டி அடைச்சி டேய் அப்படின்னு போவோம். ஏன்னா அது பிளாஸ்டிக் பொருள் இல்லையா? பாருங்க, பிளாஸ்டிக் பொருள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது போ அப்படிங்கிறாரு. அப்போ இன்றைக்கி நாமும் நம்ம வாழ்க்கை இது வரைக்கும் நம்மளை அலைக்கழித்த எல்லா காரியங்களுக்கும் ஒரு தீர்வை அப்பா வைத்திருக்கிறார். அந்த தீர்வை நான் பார்த்து பேச போகிறேன். ஆமென் சொல்லாமா? அப்போ விசுவாசத்தில் வரும்போது, ஜெபத்தில் வரும்போது, விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒரு பலனையும் அளிக்காது. ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்குமா? என்னன்னா ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும். ரட்சிக்குன்னு சொல்லும்போது அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை விடுதலையை கொடுக்கும். அவன் பலவீனத்தில் இருக்கிறானா, சுகவீனத்தில் இருக்கிறானா, அவனை இன்னும் அவன் அந்த நோயானது அவனை கீழே கொண்டு போகுது. ஆனால் விசுவாசத்தில் நான் போய் அதை ஆப்ரேட் பண்ணும்போது அது அவனை விட்டு என்ன பண்ணும், போயிடும். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பை என்ன பண்ணும். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபமானது என்ன பண்ணும், பிணியாளியை ஒரு பெரிய மீட்புக்குள்ளார நடத்தும். இன்னைக்கு நமக்குள்ளார இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மீட்க விரும்புகிறார். ஆமென். அப்போ எது உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது ஒரு நடக்குதுன்னா உடனே அதை தூக்கி நம்ம தள்ள வச்சு கிடக்கூடாது. குத்துதே கொடையுதே குத்துதே கொடையுதுன்னு கூடாது. அதை தூக்கி என் தள்ள வைக்கவே கூடாது. மலையை தூக்கி தள்ள வைக்க சொன்னார், பார்த்து பேசி போயிடுங்கிறாரு இல்லையா? ஆனால் நம்ம எல்லாத்தையும் தூக்கி தள்ள வச்சுட்டு என்ன பண்ணுறோம், தள்ள வச்சுன்னா தூக்கி தள்ள வைக்கல. இது என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறது, இப்படி என்ன பண்ணுறது, அப்படி என்ன பண்ணுறது, இதை செஞ்சு பார்த்துட்டேன், அதை செஞ்சு பார்த்துட்டேன், அப்படி பண்ணி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், ஒன்றுத்துலேயும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் போச்சு, அது போச்சு, இவ்வளோ தலையில் இருக்குது. அப்புறம் ஏன் முடி கொட்டாது? அப்புறம் ஏன் முடி கொட்டாது? அப்போ இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அப்பா வச்சுக்கிறாரு. நீ மலையை பார்த்து நீ பேசு, அது ஒன்றும் இல்லாமல் போகும். அது இருந்த இடமே என்ன பண்ணும், தெரியாமல் போகும். ஆமென். சிங்கப்பூர்லாம் ஒரு பெரிய பில்டிங், ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பில்டிங் கட்டுவாங்க பாருங்கள். ஒரு 100 வருஷம் ஆன பிறகு அந்த பில்டிங் இடிப்பாங்க. இடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊர்லாம் பார்த்தோன்னா இப்போ ஒரு சிஸ்டர் தெருவுக்கிறார் ஒரு வீடு இடிச்சிருக்காங்க பாருங்கள், இடிச்சதெல்லாம் கிடக்கும். ஆனால் சிங்கப்பூரில் மாற்றம் இடிச்சிட்டாங்கன்னா அங்கே பெரிய புல்வெளியாக இருக்கும், பயங்கர பச்சை பசேன்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருந்ததே தெரியாது. என்ன தெரியாது? ஒரு முறை இங்கே ஒரு வருஷம் இருந்துட்டு திரும்ப நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் திரும்ப போகிறதுக்குள்ளார ஒரு வேலை அங்கே நடந்திருக்கும். ஐயோ எங்கடா ரோடே மாறி போச்சுன்னா மாறிடும். எப்படி மாறிச்சு அப்படின்னா அவன் அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு 50 கிட்டத்தட்ட 80 வருஷம் பில்டிங் ஒன்று இருந்திருக்கும், அதை இடிச்சிருப்பான். இடித்த இடத்துல அந்த பில்டிங்கே இருந்ததே தெரியாத அளவுக்கு அந்த இடத்த என்ன பண்ணிருப்பான். நீங்கள் அப்போ நம்மளை அப்படி தான் மாற்றுறாரு. உன் வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா கஷ்டத்துடைய எல்லா காரியத்தையும் அப்பா நீக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்த வடுவே இல்லாதபடி, திரும்ப சொல்ற வடுவே இல்லாதபடி. ஆமென். இன்னைக்கு வடுவே இல்லாதபடி அப்பா நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்த அப்பா போதுமானவராய் இருக்கிறார். அப்போ எதை பார்த்தா நான் என்ன பண்ணுவேன், எதை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். பயந்தேன்னா அதான் சொன்ன பிள்ளைகிட்டேப்பா, நீ பயந்து ஓடிட்டன்னா என்ன பண்ணிடும், நாய் உன்னை கடிச்சிடும். ஆனால் நின்றுட்டன்னா, அது கிட்டவே வந்தா கூட நீ அப்படியே நின்றுட்டன்னா அது போயிடும். உன்னை பார்த்து மட்டும் தான் ஓடணும். பாம்பு ஊத்துச்சுன்னா ஓடணும், அங்கே நிற்கக்கூடாது. ஏன்னா அது சொல்லி கொடுக்கணும்ல, அப்பா நிற்க சொன்னார் அப்படின்னு பாம்புக்கிட்ட நின்றுட்டு இருக்கோம். நைட்டு கற்றுக்கிட்டேன். ஏன்னா நாய் இன்னும் ஓடக்கூடாது, ஏன்னா ஓடுனா கடிச்சிடும், பிரச்சனை பெருசாக தெரியும் இல்லையா? ஆனால் பாம்பு வந்தால் என்ன பண்ணும், ஓடணும். அப்போ போய் அப்பா சொன்னாரே நின்றுடாத. எது போகணுமோ அதை போகணும், எதை இருக்கணுமோ அதை இருக்க வைக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த மலை வேஸ்ட்டாக இருக்குது, இதை போக சொல்லணும். இன்னொரு மலை கிரானைட் மலையாக இருக்குது, அதை என்ன பண்ணணும், இருக்க வைக்கணும். அந்த மலை என்ன பண்ணும், ஆமாம் கிரானைட்டை தூக்கி கடலில் போட்டுறக்கூடாது.
இல்லையா? சில பேர் அப்படிதான். அப்பால போய் சாத்தானா போக மாட்டேங்குது. அப்ப என்னன்னா ஏதோ அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நாம அப்பால போன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எது அப்பால போகணுமோ அதுதான் அப்பால போகணும். எது இருக்கணுமோ அதை என்ன பண்ணும்? சில மலை குடையும்னா அந்த குடைஞ்ச மலையை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தினா அது கிரானைட்டா மாறிடும். சத்தத்தை காணுவேன். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் போகட்டும்னா எல்லாம் கடல்ல போயிட்டா எங்க என்னதான் இருக்கிறது? நாம சும்மாவே என்ன பண்ணுவோம்? இருப்போம். அப்ப எது நமக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனை மட்டும் போகணும். மத்ததெல்லாம் என்ன பண்ணணும்? நமக்குள்ளார இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அப்பாவால நான் பிறந்திருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயிப்பேன். அந்த ஜெயிக்கும்போது அப்பா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இவங்க கிறிஸ்துவங்க, இவங்க தான் இயேசுக்காக வாழ்றாங்க சொல்லும்போது அப்பா மகிமைப்படுவார். ஆமாங்க, அது ஓடிட்டு தான் கிடந்துங்க. நானும் பார்க்குறேன், இன்னும் ஓடிட்டு தான் கிடக்குது அப்படின்னா அதில் அப்பா மகிமைப்படவே. இப்போ வாக்கிங்கில் வந்துட்டு இருக்கிறோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நாள் வண்டி வாங்கிட்டு என்ன பண்ணும்? வரணும். அப்போதான் அப்பா சொல்லுவார், அப்பா பாப்பா நடந்தா ஓட்டி கிடந்து திடீர்னு பார்த்தா ஒரு வண்டியில் வருது அப்படின்னு யோசிக்கணும். அது அப்பாவுக்கு மகிமை. அதை விட்டு நான் வாக்கிங், அதனால் நான் நடந்தே போவேன் எனக்கு அப்படின்னு இல்லை. வாக்கிங் போகுது வேற, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது வேற. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அப்பா மாற்றிட்டு விசுவாசத்தில் வளர வைக்கிறாரு. இந்த வசனம் இல்லை, எந்த வசனமாக இருந்தாலும் அந்த வசனத்தில் வாழ்வுக்குரிய ஒரு வார்த்தையை அப்பா என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சந்ததியின் ஆசீர்வாதத்தை சொன்னோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. அந்த வார்த்தையை மாற்ற நம்ம விசுவாசிப்போம், நம்புவோம், அதையே என்ன பண்ணுவோம்? பேசுவோம். ஆமென். உன் சந்ததி எப்படி இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர் பாருங்க. தூளை போல இருக்குமா. பூமியின் தூளை ஒரு மனுஷன் என்ன கூடுமானால் எண்ணி முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் பிள்ளைகள் மேல வச்சுக்கிறார். அதனால எண்ணி முடியாத ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல கர்த்தர் வச்சதால்தான் எண்ணி முடியாத பிரச்சனை பிசாசு கொடுக்குறான். எண்ணி முடியாத பிரச்சனை என்ன பண்றான்? பிசாசு கொடுக்குறான். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்குறோங்களே, ஃபோனு பிரச்சனை, ஃபேஸ்புக் பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை எல்லாம் சொல்கிறேன் இல்லையா? கரண்டே பிரச்சனை தான். இந்த கரண்ட் இருக்குல்ல, அதே பிரச்சனை தான். சரியாய் பயன்படுத்துகிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை, சரியாக பயன்படுத்தினா அது பிரச்சனை. ஆமென். அப்போ ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம சரியாய் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அது பிரச்சனை இல்லையான்னு சொல்லி. ஆமென். அப்போ இன்னைக்கு நான் ஒரு சில காரியத்தை சரியாய் பயன்படுத்தினா அது கிரானைட்டாக மாறிடும். தவறாக பயன்படுத்தினா கடலில் போய் ஊந்துடும். அப்போ நான் எது எனக்கு குடைச்சல் கொடுக்குதோ அதை என்ன பண்ணும்? பார்த்து என்ன பண்ணும்? பேசி அதை அப்புறப்படுத்தணும். எது எனக்கு தேவையானதோ அதை பேசி என்ன பண்ணும்? அதை வரவழைக்கவும் தெரியணும். ஹல்லேலூயா. அப்போ வரவழைக்கணும், போகிறது என்ன பண்ணும்? போகணும். ஏன்னா அப்பா அப்படி தான் பேசுகிறார். மரத்தை பார்த்து பேசுகிறாரு, பட்டு போச்சு. மலையை பார்த்து பேசுகிறாரு, போயிடுச்சு இல்லையா? ஆனால் அங்கே பிசாசு பிரச்சனை பார்த்துட்டு பேசும்போது எப்படி பேசுகிறாரு? பிசாசை மட்டும்தான் போக வைக்கிறாரு, மனுஷனை இருக்க வைக்கிறாரு. மனுஷனை போய் அந்த மேலே போய் அந்த கடலில் குளிச்சிடறான்னு சொல்லல, சொல்லிக்கலாம் இல்லையா? நீ போக மட்டும்னா ஓடு, அங்கே கடலில் குதிச்சிரு அப்படின்னா அவனு என்ன பண்ணிருப்பான்? போய் குதிச்சிருப்பான். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் போய் அந்த பண்ணி கொடுத்த நான் போகிறேன் போ அப்படின்றார். பிசாசு மட்டும்தான் அவனை விட்டு போகுது, ஆள் இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை எதுவோ அதை மட்டும் போக வைக்கணும், ஆள் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த கிளாரிட்டியை அப்போ தான் நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பதனால அப்பாவுடைய விசுவாசத்தில் இருந்து பேச ஆரம்பிப்போம், பழக ஆரம்பிப்போம், வார்த்தையை படிக்க ஆரம்பிப்போம். திரும்ப முன்ன சொல்கிறேன், ஞாபகப்படுத்துறேன். என் மகனை, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. ஆமென். ஏன்னா ஒரு சில வெற்றிகள் வரும்போது அந்த வெற்றி உறுதி பண்ணப்படுவதற்குன்னு ஒரு நாட்கள் இருக்குது, தெரியுமா? ஒரு வெற்றி உறுதி அந்த நாட்களில் தாவீதோ மற்ற தேசத்தில் இருக்கிற ராஜாக்களை முறியடிச்சுட்டு கொண்டு வரும்போது அந்த ராஜாக்களை என்ன பண்ணாங்க? அங்கேருந்து அவன் கொண்டு வரணும். இவனுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சுன்னு உலகத்துக்கு அவன் என்ன பண்ணணும்? பிரகடனப்படுத்தணும். அப்போ பாருங்க, இப்போ இந்த செஸ் சாம்பியன் இருக்கா இல்லையா, அவன் முதல்ல ஒரு வீழ்த்திட்டான் ஒரு ஆளை இல்லையா? வீழ்த்தினா கூட அவன் 5வது இடத்துல தான் இருந்தானா. ஆனால் திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போட்டிகள் வைத்து கூட என்ன பண்ணுறாங்க? அது 5 முறையோ 8 முறையோ திரும்ப ஜெயிக்கணுமா, எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப போய் ஜெயிக்கணுமா. அப்போ முதல் முறை சொல்லும்போது அந்த சாம்பியனாக இருந்தா இல்லையா,
கார்சன் சொல்கிறோம். அவன் சொன்னான்னா ஏதோ அவன் அதிர்ஷ்டவசமாக என்ன பண்ணிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான், அவன் இனிமேல் ஜெயிக்க முடியாது அவனால் அப்படின்னு சொல்லிட்டான் போல் இருக்கு. ஆனால் பாருங்க, அடுத்த முறை வரும்போது அவனே திரும்ப வீழ்த்திருக்கிறான், அடுத்த ஆளை வீழ்த்திருக்கான். இப்படி ஒரு 3-4 தடவை என்ன பண்ணிருக்கான். இப்போ அவன் வெற்றியை உறுதி பண்ணுறான். வேர்ல்டு சாம்பியன் நான் தாங்கிறத ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 5 தடவையாவது வரணுமா. அப்போ வரும்போது இப்போ தான் அவனை வந்து முதல் இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை வைக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி தான் அப்பா வந்து ஒரு வெற்றியை ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பிரச்சனை தீர்வு வந்துருச்சு அப்படின்னா அடுத்ததுக்கு தீர்வு, அடுத்ததுக்கு தீர்வு, அடுத்தது தீர்வு கொடுத்துட்டே இருப்பாரு. கொடுத்து நிரந்தரமான ஒரு வாழ்வுக்குள்ளார் அப்பா என்ன பண்ணுவார், நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அப்போ நான் தொடர்ந்து என்ன பண்ணும், விசுவாசத்தில் போராட ஆரம்பிக்கணும், விசுவாசத்தில் பேச ஆரம்பிக்கணும். அப்படி பேச 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 தான் வெற்றி மேலே வெற்றிக்குள்ளார் போகவே முடியும். அப்படி போய் நிரந்தரமான போயிட்டுனா அப்புறம் நமக்கு பிரச்சனை என்ன பண்ணாது. ஹல்லேலூயா. அப்பா வந்து என்னோட இருந்து காரியத்தை செய்து 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 எல்லாவற்றிலும் ஒரு தீர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடுத்தே இருக்கும்போது நான் அதில் கற்றுக்கொண்டே போவேன். கற்றுக்கொண்டே போகும்போது ஒரு நாள் எனக்கே தெரியும், நான் சில காரியத்தை சரியாக செய்கிறேன், நான் சரியாக செய்வேங்கிற என்ன நமக்குள்ளார என்ன பண்ணும். ஹல்லேலூயா. அப்படி தான் சமைக்க கற்றுக்கிட்டோம். சமைக்க எப்படி கற்றுக்கிட்டோம். அன்றைக்கெல்லாம் யூடியூப் இல்லை. இன்றைக்கி யூடியூப் போது உடனே தட்டி கேசரி எப்படி செய்வது, போண்டா எப்படி செய்கிறது, அல்வா எப்படி செய்கிறதுன்னு கேட்குறோம். அன்றைக்கி ஒன்றும் கிடையாது, யூடியூப்புக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா. ஏதோ அரிசி உலைய வைப்போம், அம்மா உலை வச்சுருப்பாங்க, அப்போ அதை நம்மளை உலை வச்சுருவோம். அம்மா ஒரு அரிசி போட்டிருப்பாங்க, அப்போ அரிசியை போட்டிருப்போம். அப்புறம் வெந்துதான்னு பார்ப்போம். ஒரு நாள் வெறும் அரிசியாக தின்றுருப்போம். சோறை என்ன பண்ணிருப்போம், ஒரு அரிசியாக தின்றுருப்போம் இல்லையா. வீட்டுக்காரன் தின்றுருப்பார். அப்படியே அரிசியை தின்னுட்டு அப்புறம் ஓஹோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் போல் இருக்கு. அப்புறம் ஒரு நாள் வேகும். திடீர்னு பார்த்தா வேகும்போது குழன்னு என்ன பண்ணுறோம், போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஓஹோ ரொம்ப நேரம் வேக வச்சுட்டேன் போல் இருக்கு. இப்படி தான். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி பொட்டுன உடனே டான்னு பார்க்குறோம், பூத்து வந்திருக்குதா, அது புரிஞ்சிருக்குதா, அப்படி அங்கேயே சொல்லிடுறோம் வடிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. அப்படி தான் சொல்கிறேன், இன்னைக்கு அப்படி தான் அப்பா கூட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு அப்பா விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் வார்த்தையை நம்பி, ஆண்டவரை நம்பி, ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை நம்பி பேச 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 என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ளார என்ன பண்ணும், வந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய பிரச்சனை மாறிக்கொண்டே என்ன பண்ணும் இருக்கும். தேவை என்று எழும்பாத அளவு கர்த்தர் என்ன பண்ணுவார், நடத்துகிறாமே. அதான் சங்கீதக்காரர் சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். குறைவை என்ன பண்ணாது, வராது. குறைவை நான் பார்க்கவே மாட்டேன். நிறைவுக்குள்ளார அப்பா என்ன பண்ணுவார், என்னை நடத்துவார். எழுந்திருக்கலாமா?